வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழகத்தை தாக்கிய புயல்கள் மற்றும் 2023 வந்த புயல்கள் பற்றி பார்க்கலாம். புயல்கள் பற்றிய கேள்விகள் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் வரும். புயல்கள் பற்றிய முக்கிய குறிப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புயல்கள் 2023 தமிழகத்தை தாக்கிய புயல்கள் என்னன்னு பார்க்கலாம். நிஷா புயல் எந்த வருடம்? 2008ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு வங்கதேசம். ஜல் புயல் 2010ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு இந்தியா. தானே புயல் 2011ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு மியான்மர். நீலம் புயல் 2012ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான். வர்தா புயல் 2016ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான். ஓகி புயல் 2017ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு வங்கதேசம். கஜா புயல் 2018ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு இலங்கை. பானி புயல் 2019ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு வங்கதேசம். நிவர் புயல் 2020ஆம் வருடம். பெயர் வைத்த நாடு ஈரான். 2023ஆம் வருடம் என்னென்ன புயல்கள் தாக்கியிருக்குன்னு பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் டிசம்பர் 2023. இந்த புயல் வங்கக்கடலில் உருவான புயல். மிக்ஜாம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு மியான்மர். மிக்ஜாம் என்பதன் பொருள் வலிமை மற்றும் எதிர்த்தெறிதல். அடுத்தது மிதிலி புயல். மிதிலி புயல் வங்கக்கடலில் உருவான புயல். மிதிலி புயலுக்கு பெயர் வைத்த நாடு மாலத்தீவுகள். அடுத்தது ஹாமூன் புயல். ஹாமூன் புயலும் வங்கக்கடலில் உருவான புயல். ஹாமூன் புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஈரான். அடுத்தது தேஜ் புயல் எந்த வருடம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 19, 2023ஆம் வருடம். இது அரபிக்கடலில் உருவான புயல். பெயர் வைத்த நாடு இந்தியா. தேஜ் என்பதன் பொருள் ஒளி, சக்தி, பிரகாசம் மற்றும் வேகம். அடுத்தது மோட்சா புயல். இது மே 10ஆம் தேதி 2023ஆம் வருடம் உருவான வங்கக்கடலில் உருவான புயல். மோட்சா புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஏமன். அடுத்தது பிப்பர்ஜாய் புயல். அது ஜூன் 2023ஆம் வருடம் அரபிக்கடலில் உருவான புயல். பெயர் வைத்த நாடு வங்கதேசம். பிப்பர்ஜாய் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரழிவு. அடுத்தது மாண்டஸ் புயல். மாண்டஸ் புயல் வங்கக்கடலில் உருவான புயல். மாண்டஸ் புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஐக்கிய அரபு அமீரகம். மாண்டஸ் என்பதன் பொருள் புதையல் பெட்டி. அடுத்தது சிட்ரங் புயல். சிட்ரங் புயல் அக்டோபர் 22ஆம் வருடம் வங்கக்கடலில் உருவான புயல். சிட்ரங் என பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. அடுத்தது அசானி புயல். அசானி புயலும் 2022ஆம் வருடம் வங்கக்கடலில் உருவான புயல். பெயர் வைத்த நாடு இலங்கை. அசானி என்பதன் பொருள் கடும் சீற்றம். அப்கமிங் சைக்ளோன் நேம்ஸ், அதாவது இனி வரப்போகும் புயல்களின் பெயர்கள் மற்றும் பெயர்களை பரிந்துரைத்துள்ள நாடுகள் பற்றி பார்க்கலாம். ரேமால் பெயரை பரிந்துரைத்த நாடு ஓமன். அஸ்னா புயல் பெயரை பரிந்துரைத்த நாடு பாகிஸ்தான். டனா புயல் பெயரை பரிந்துரைத்த நாடு கத்தார். பெங்கால் புயல் பெயரை பரிந்துரைத்த நாடு சவுதி அரேபியா. சக்தி புயல் பெயரை பரிந்துரைத்துள்ள நாடு இலங்கை. மந்தா புயல் பெயரை பரிந்துரைத்த நாடு தாய்லாந்து. புயலுக்கு பெயர் வைக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக வானிலை மையம். உலக வானிலை மையம் தான் புயலுக்கு பெயர் வைக்கும். உலக வானிலை மையத்தில் 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளது. உலக வானிலை மையத்தில் உள்ள நாடுகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா வட இந்திய பெருங்கடல் மையத்தில் உள்ளது. வட இந்திய பெருங்கடல் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு 2000 வருடத்திலிருந்து தான் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்தது. புயல்களை பற்றிய முக்கிய குறிப்புகள் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்து போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.